ஓகே, இப்போ நம்ம ஒரு காட்சிகளை பார்க்குறோம். யார் முகத்தை மறைச்சுக்கிறாங்க தெரியல. சம்படி இஸ் என்டரிங் திரு விஜய் அவர்களுடைய பட்டினப்பாக்கம் இல்லத்துக்கு யாரோ வர்றாங்க. பட் ஃபார் சம் ரீசன் அப்போ புகைப்படங்கள் அவர் எடுக்கப்பட அதை அவர் விரும்பலை, அந்த முகத்தை மறைச்சிக்கிறாங்க. ஒய்? ஏன்னா இப்போ இதெல்லாம் நம்ம கவனித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒருவேளை திரு விஜய் அவர்களை அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு பிஜேபி ஃபெசிலிட்டேட் பண்ணி தரத்துக்கான வாய்ப்பு இருக்கிறதா? ஏன்னா அந்த ஃபார்முலேஷன் அப்படிங்கும்போது அதில் அவங்களுக்கு ஒரு லெவரேஜும் ஒரு ஹோல்டும், அதே சமயத்தில் காங்கிரஸை வெளியில் வைக்கக்கூடிய அந்த வாய்ப்பும் கிடைக்கும். டு யூ திங்க் இஸ் இட் அ பாசிபிலிட்டி ஆர் ஆர் வி பாஸ் தட்? ஏன்னா அதிமுகவுக்கும் டிவிகேக்கும் ஒரு பெரிய இடைவெளி விழுந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். இல்ல, நிச்சயமா அதிமுகவை வந்து டிவிக்கே சரியா ஹேண்டில் பண்ணலங்கிறத அங்க இருக்கிறவங்க நினைக்கிறாங்க. இப்ப எப்படி சிந்தனை செல்வன் அவர்கள் வந்து வாட்ஸ்அப்ல கேட்பீங்களா, ஒரு போன் பண்ணி கேட்க மாட்டீங்களா அப்படின்னு கேள்விகள் கேட்கிறாரோ, அதே கேள்விகள் தான் அதிமுகவிலும் கேட்கிறார்கள். உங்களுக்கு ஆதரவு வேணும்னா நீங்க யாரை போன் பண்ணி கேட்கணும்? மேபி ஐ திங்க் இவங்களோட இன்எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷோ அப் ஆகுதுன்னு நினைக்கிறேன். டிவிக்கு ஒரு வாட்ஸ்அப்ல நீங்க அனுப்பலாமா? டிஸ்கஷனோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி விஜய் அவர்கள் வந்து நிச்சயமாக திருமாவளவன் அவர்களையும் இடதுசாரிகள் கட்சிகளையும் அவரே போய் பார்த்திருக்கலாம், தவறே கிடையாது. அவர் ஆட்சி அமைக்க வேணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல அவர் போய் பார்க்கறதுல எந்த ஒரு தயக்கமும் அவருக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து விஜயோட இமேஜையும் வந்து வேற இடத்துக்கு கொண்டு போகும். இது எல்லாமே பப்ளிசிட்டி தான், இது எல்லாமே பிஆர் தான், எல்லாமே பாலிடிக்ஸ் தான். சோ பாருங்க, அவரே வராரு, அவர் வந்து இந்த மக்களோட மேண்டேட்டை மதிக்கணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பப்ளிக் பிரஷரும் கூட பெருகும்ல விடுதலை சிறுத்தைகள் மேலயோ சிபிஐ சிபிஎம் மேலயோ. விஜயே போய் கேட்டுட்டாரு, விஜயே போய் நேர்ல போய் கேட்ட பிறகு கூட இன்னும் என்ன, ஏன் இவங்க அமைதியா இருக்காங்க அப்படிங்கிற கேள்வியை மக்கள் கேட்பாங்க. இப்ப யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க வந்து தாண்டி இந்த மரியாதையை தாண்டி சிந்தனை செல்வன் இன்னொரு பாயிண்டையும் சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் இதுக்கு முன்னாடி இல்ல. They have never had a relationship before. அவர் ஒரு உச்ச நட்சத்திரம், இவர் ஒரு அரசியல் தலைவர். மேபி நமக்கு தெரியாம அவங்க பார்த்துட்டு இருக்கலாமா இருக்கும். பார்த்துட்டு இருந்தாலும் கூட அவங்களுக்கு இடையே வந்து பேசி ஒரு பழகி மனம் விட்டு பேச வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஸோ அந்த கேப்பையும் அது பிரிட்ஜ் பண்ணியிருக்க கூடும்ல. அது நிச்சயமா. லைக் விஜய் அவர்கள் வந்து நேர்ல போய் பார்க்கும்போது இப்ப விசிகேக்கும் லெப்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் வந்து இமீடியட்டா போயிட்டாங்க. அவங்க வந்து பெருசா விஜய் அவர்களை கிரிட்டிசைஸ் பண்ணல. இன்ஃபேக்ட் விஜயோட போகணும்னு நினைச்சாங்க. அவங்களுக்கு விஜயோட இமீடியட்டா போய் பிசினஸ் பண்றதுல எந்த ஒரு சிக்கலும் இல்லை. ஏன்னா அவங்க விஜயை பெருசா கிரிட்டிசைஸ் பண்ணல. ஆனால் விசிகாவும் லெப்ட் பார்ட்டிஸும் விஜயை வந்து பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. அவரை வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து RSS தத்து பிள்ளைன்னு சொல்லி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம லெப்ட் பார்ட்டிஸ் ரெண்டு பேருமே அவரை வந்து சினிமா நடிகர் தான், அவருக்கு ஒன்றும் பெரிய ஒரு அரசியல் இதெல்லாம் தெரியலன்னு தேர்தலுக்கு முன்னால சொல்லியிருக்கிறாங்க. சோ அதனால அவங்களுக்கு வந்து ஒரு டைம் வேணும். இப்போ விஜய் அவர்களுக்கு தான் இது வந்து அவசரம் இருக்கிறதே தவிர லெப்ட் பார்ட்டிஸ்க்கு வந்து அவங்க மேல போடுற பிரஷர் வந்து அன்டியூ பிரஷர் நான் நினைக்கிறேன். அந்த ரெண்டு கட்சிக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் அப்படிங்க அந்த மூணு கட்சிகளுமே கார்பரேட் கம்பெனிஸ் கிடையாது. திருமாவளவனும் சண்முகம் அவர்களும் வீரபாண்டியன் அவர்களும் நினைச்ச இடத்துல கையெழுத்து போடுறதுக்கு அது வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் ப்ரொசீஜர்ஸ் அவங்க மூணு பார்ட்டிஸ்க்கும் இருக்குது. டெல்லி கேட்கணும் அவங்க ரெண்டு பேரும். அவங்க சிபிஐ சிபிஎம் CPI and CPM they will have to call their executive committees. அவங்க கிட்ட கூப்பிட்டு பேசணும். ஏன்னா இங்க எல்லாமே வந்து எஸ்டாப்ளிஷ் திங்ஸ். அதுல வந்து 10 பேருக்கு 10 ஒப்பீனியன் இருக்கும். அந்த 10 ஒப்பீனியனும் அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும், அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோடைய பிரச்சனைகள். விசிகாலேயே திருமாவளவன் அவர்கள் வந்து நினைச்ச மாதிரிலாம் டிசிஷன் எடுக்க முடியாது, ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் நாளைக்கு கேள்வி வரும். அதனால அந்த மாதிரிலாம் தலைவர்கள் இருக்க மாட்டாங்க. இவங்க 3 பேர் மேல ஒரு அன்டியூ பிரஷர் ஒண்ணு இருக்கு. அந்த அன்டியூ பிரஷர் வந்து ஐ திங்க் அவ்வளவு பிரஷர் போட வேண்டிய அவசியம் இல்லைன்னா அவங்களோட முடிவுங்க. அவங்க கொஞ்சம் பொறுமையா எடுக்கிறதா இருந்தாலும் அவங்க பொறுமையா தான் எடுப்பாங்க. ஏன்னா இது ஒரு பிக் டிசிஷன் டு மேக் அப்படிங்கறதையும் பார்க்கணும். ஏன்னா இதற்கு லாங் டர்ம் இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.